நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 25-26 இயர்க்கான செட் 2 கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போறோம். செக்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏயும் ஏஏ டேஷும் ஆட் பண்ண ஐ வரும். அப்போ தீட்டா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஏ மேட்ரிக்ஸை அதோட டிரான்ஸ்போஸ் கூட ஆட் பண்ணும்போது ஐ வரும் அப்படின்னா இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு ஐக்கு வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். இங்க இருக்க ஃபர்ஸ்ட் நம்பரும் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் நம்பரும் ஆட் பண்ணா இங்க இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வரணும்ல. அப்போ சைன் பிளஸ் சைன் வந்து 2 சைன் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் இருக்கட்டும் இங்க போனா டிவைடட். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஹாஃப். சைனோட எந்த ஆங்கிளுக்கு ஹாஃப் வரும்? 30 டிகிரிக்கு வரும். அப்போ 5/6 தான் கரெக்ட் ஆப்ஷன், பி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின்ல ஏ வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏன்னு அர்த்தம். ஃபார் எனி மேட்ரிக்ஸ் பி ஆஃப் ஆர்டர் சேம் ஆஸ் ஏக்கும் பிக்கும் சேம் ஆர்டரா இருந்ததுன்னா பிஏபி டேஷ்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஏபி டேஷை டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்கலாம். டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது ஆக்சுவலி இவங்க வந்து மல்டிபிள் இருக்காங்க. இது ரெண்டும் ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏபின்றது ஒரு டேர்ம், இந்த பி டேஷ்ன்றது ஒரு டேர்ம்னு எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்போஸ் உள்ள கொண்டு போகும்போது மல்டிபிள் இருந்துச்சுன்னா பிளேஸ் மாதிரி வரும். முதல்ல பி டேஷ் த ஹோல் டேஷ், அதுக்கப்புறம் ஏபி டேஷ். திருப்பி இந்த டேஷை உள்ள கொண்டு போகும்போது ஃபர்ஸ்ட் ஏ டேஷும் அதுக்கப்புறம் பி டேஷும் வந்திருக்கும். இதுல ஒரே எலிமெண்ட்டுக்கு 2 தடவை டிரான்ஸ்போஸ் எடுத்தா பின்னு வந்துடும். ஏ டேஷ்ன்றது ஏன்றது ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, அதனால ஏன்னு மாறிடும் இது. அப்போ அந்த லாஸ்ட்ல இருக்க பி டேஷ் அப்படியே இருந்திருக்கும். பிஏ பி டேஷை டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்த்தோம், அதே ஆன்சர் தான் திரும்பி வந்திருக்கு. அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ண அதே மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். சிமெட்ரிக் வந்து சி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின்ல ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0னா சியை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சி வேணும்னா இந்த பிளஸ் சியும் பிளஸ் பி அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். ஸோ மைனஸ் ஏ மைனஸ் பின்னு வரும். மைனஸை காமனாக எடுத்துட்டா ஏ பிளஸ் பி இருக்கும். அப்போ சி வேணும்னா ஏ பிளஸ் பியை கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் மாற்றிட்டா போதும் இல்லையா? அதான் பண்ணியிருக்கேன். ஏக்கும் பிக்கும் அவங்க கொடுத்துருந்த மேட்ரிக்ஸ் இதுதான். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிட்டு இங்கே மைனஸ் சைன் போடணும். ஸோ ஆட் பண்ணால் வர மேட்ரிக்ஸ் மைனஸ் சைனாக இங்கே உள்ள இருக்க எல்லாருக்கும் சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்படி சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் நம்மளோட சி ஆப்ஷனில் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் தான். இதுல எது வந்து பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் இஸ் நாட் கரெக்ட்லி டிஃபைன்ட், எது வந்து தப்பா டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம டெக்ஸ்ட் புக்ல டைரக்ட் கொஸ்டின் தான். இந்த டேபிள்ல பாருங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா கொசிகெண்டுக்கு பார்க்கும்போது ஆர் மைனஸ் -1 + 1 இங்க கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. இங்க நம்மளோட ரேஞ்சில் -0 பண்ணிருக்கணும். ஆனா இங்க பாருங்க நம்மளோட ஆப்ஷன்ல வந்து அந்த -0 கொடுக்கல. ஸோ இங்க பாருங்க டி ஆப்ஷன்ல இங்க ஒரு -0 வரணும்ல, அது மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அப்ப இதுதான் ராங்கா இருக்கு. டி ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணிருக்க வேண்டியது. 5th கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் 1 இருந்துச்சுன்னா கேவை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட லிமிட் வேல்யூவும் டைரக்ட் சப்ஸ்டியூஷனுக்கு ஒரே ஆன்சர் தானே வரணும். லிமிட் டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0/0 ஃபார்ம் வருது. அதனால நியூமரேட்டரை எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் பிளஸ் 1 வருது. அப்படி எழுதும்போது எக்ஸ் பிளஸ் 1 கட் ஆயிடும். அப்போ எக்ஸ் மைனஸ் 5 மட்டும் தான் இருக்கும். அந்த எக்ஸோட பிளேஸ்ல -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 -5 -6 கிடைக்குது. எஃப் ஆஃப் -1 வந்து ஆல்ரெடி இங்கே கேன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ -6 தான் கரெக்ட் ஆப்ஷன். 6th கொஸ்டின்ல ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0 கிடையாது அப்படின்னு அர்த்தம். நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா இதுதான் நாட் ஈக்குவல் டு 0. இது சரியான கண்டிஷனே தான் நான் சிங்குலர். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதுவும் கரெக்ட் தான். ஸோ அஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாலும் இல்லை இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா அதுக்கு அஜாயிண்ட் போட்டாலும் ஒரே ஆன்சர் வரும்ன்றது கூட கண்டிப்பாக கரெக்ட் தான். ஆனால் அஜாயிண்ட் ஆஃப் ஏ சிங்குலராக இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ இதுதான் ட்ரூ. அடுத்து அப்சல்யூட் மினிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் என்ன கேட்டாலும் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கணும். ஸோ x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2xன்னு வந்திருக்கு. 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அதை நம்ம எழுத வேண்டாம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 பண்ணும்போது இது ஈக்குவல் டு 0 பண்ணோம்னா x இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ மினிமம் மேக்ஸிமம் வேல்யூன்றது ஒன்று இந்த x இஸ் ஈக்குவல் டு 2ன்ற பாயிண்ட்ல கிடைச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களோட இந்த இன்டர்வலோட எண்டிங் பாயிண்ட்ல கிடைச்சிருக்கணும். இந்த 2 ஆல்ரெடி இங்கே எண்டிங் பாயிண்டர்ல இருக்கு. அதனால இந்த எண்டிங் பாயிண்ட்டை மட்டும் எடுத்துட்டு போய் இந்த கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. -3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூ வந்து 13 கிடைக்குது. இதே இந்த +2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வேல்யூ 5ன்னு கிடைக்குது. கேள்வியில் எது மினிமம் வேல்யூ அப்படின்றத நம்மளோட கேட்டிருக்காங்க. ஸோ 5 கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ 5 நம்மளோட சி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 3 கார்னர் பாயிண்ட்ஸ் வெர்டிசஸ் கொடுத்துட்டு ஏரியா வேல்யூ 5 ஸ்கொயர் யூனிட்டா இருந்தால் கேவை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ஏரியாவோட ஃபார்முலா. half into இந்த டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். x1 y1க்கு இந்த முதல் பாயிண்ட் x2 y2 x3 y3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. டிவைட்ல இருக்கட்டும் அங்கே போனால் மல்டிப்ளை ஆயிடுச்சு. நார்மல் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஏரியா வேல்யூ எப்பவுமே நெகட்டிவ்ல வராதுன்றதுனால இங்கே ஒரு மாடுலஸ் சைன் போட்டிருப்போம் நம்ம. ஸோ சால்வ் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் 5 - 5k = 10 இந்த மாதிரி வரும்போது
இதோட வேல்யூ 10 அப்படின்னும்போது இது உள்ள +10 இருந்தும் 10 வந்திருக்கலாம். -10 இருந்தும் கூட +10 வந்திருக்கலாம். அதனால இத பாசிட்டிவ் 10க்கு ஒரு தடவ, -10க்கு ஒரு தடவ ஈக்குவேட் பண்ணுங்க. மேம் நான் இத வந்து ப்ளஸோ, மைனஸோ போட்டு கூட பண்ணலாமான்னா பண்ணலாம். ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ இத +10க்கு ஒரு தடவ, -10க்கு ஒரு தடவ ஈக்குவேட் பண்ணும்போது k வேல்யூ -1ம் இங்க 3யும் கிடைக்குது. அப்ப k இஸ் ஈக்குவல் டூ -1, 3 அப்படின்றது தான் கரெக்ட்டான ஆப்ஷன். நம்மளோட பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 9ல பாருங்க. டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் இந்த ஃபங்ஷன் குடுத்துருக்காங்க. இத அப்படியே டெரிவேட்டிவ் பண்ணாம இத ஜஸ்ட் சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு பண்ணா ஈஸி. இங்க இருக்க √2வ சைன் கூட ஒரு தடவ, காஸ் கூட ஒரு தடவ பிரிச்சு எழுதியிருக்கேன். அந்த /√2ன்றத 1/√2, 1/√2ன்னு எழுதிக்கலாம். வெளிய காஸ் இன்வெர்ஸ் இருக்கிறதுனால உள்ள காஸ் ஃபார்முலா கொண்டு வரணும். காஸ் ஃபார்முலான்றது காஸ் A காஸ் B பிளஸ் sin A sin B. அதே மாதிரி காஸ் A காஸ் B மைனஸ் sin A sin B வரும் இல்லையா? அதனால இந்த 1/√2 அப்படின்றத சைன் ஃபார்முலால sin 45னும், இந்த 1/√2ன்றத காஸ் ஃபார்முலால cos 45ன்னு எழுதிக்கோங்க. cos A cos B plus sin A sin Bன்றது cos A minus B யோட ஃபார்முலா. அதனால cos pi/4 minus x அப்படின்னு எழுதிக்க போறோம். ஸோ எழுதியாச்சு. இதுல cos இன்வர்ஸும் காசும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப pi/4 minus x அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஏன் மேம் இதுல இருந்து x மைனஸ் பண்ணாம இப்படி pi/4 minus x பண்ணியிருக்கோம்னா நம்மளோட இன்டர்வல் வந்து 45 விட சின்னதா தான் இருக்கும்னு வந்திருக்கு. அதனால 45 minus xன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் நம்மளோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு x. pi/4ன்றத நம்பர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. மைனஸ் இருக்கிறதால -1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். -1 அப்படின்றத கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 10ல √1 minus cos 2x 1 plus cos 2xன்னு கொடுத்திருந்தாங்க. 1 minus cos 2x ஓட ஃபார்முலா 2 sin squared x. அதே மாதிரி 1 plus cos 2xக்கு 2 sin squared x. 2ம் 2ம் கேன்சல் ஆயிடும். sin squared by cos squared அப்படின்றத நம்ம tan squaredனு எழுதிக்கலாம். ஸ்கொயரும் ரூட்டும் இருக்கிறதுனால கட் ஆயிட்டு tan மட்டும் வெளியே வந்துரும். இன்டகிரேஷன் ஆஃப் tan x நம்ம log of secant x டைரக்டாவே இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் டி கரெக்டா இருக்கு. 11th கொஸ்டின்ல 0 to 1 1/3x minus 4 dx அப்படின்றது நம்மளோட இன்டகிரேஷன் கொஸ்டின். இதை இன்டகிரேட் பண்ணும்போது 1/x பேட்டர்ன்ல இருக்கிறதுனால இது log xன்னு வரும். அப்போ log of modulus of 3x minus 4. இதுல x கூட 3 வந்து கோஎஃபிஷியண்டா இருக்கிறதுனால டினாமினேட்டர்ல ஒரு 3 வரும். ஏன்னா இன்டகிரேட் பண்றதுனால 3 டினாமினேட்டர்ல வரும். 0 to 1ன்றது நம்ம லிமிட். முதல்ல அப்பர் லிமிட், அப்புறம் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட்ல ஃபர்ஸ்ட் இங்க 1 சப்ஸ்டிட் பண்றோம். 3 1s are 3. 3ல இருந்து -4 பண்ணும்போது -1. கீழ இருக்க 3 அங்கேயே தான் இருக்கு. அடுத்து 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆயிடும். அப்ப log of -4/3 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதுல வந்து இந்த மைனஸை வந்து நம்ம வெளியில எடுத்துட்டு பார்த்தோம்னா log 1 வந்து எப்பவுமே என்னவாயிடும்? 0 ஆயிடும். ஸோ இது 0. அப்ப இதுதான் நம்மளோட வேல்யூ. இது ஆக்சுவலா மாடுலஸ்ல இருக்கு. நம்ம வெளியில எடுக்கும்போது பாசிட்டிவ்ல தான் நம்ம அதை எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி -4ன்றது மாடுலஸ்ல இருந்து வெளில வரும்போது +4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ -log 4/3. இதை தான் -1/3 of log 4 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆப்ஷன் பி கரெக்டா இருக்கு. அடுத்து 12th கொஸ்டின்ல the general solution for the differential equation கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் e⁻3x - 5 அப்படின்னு இருக்கிறது பேசிக் ஃபார்முலா. x⁻a - b அப்படின்னு இருந்தா நம்ம என்னன்னு பண்ணுவோம்? x⁻a/x⁻b அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி e⁻3x/e⁻yன்னு எழுதியிருக்கணும். y எல்லாம் ஒரு பக்கம், x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரக்காக e⁻y அங்க போயிடுச்சு, dx இங்க வந்துருச்சு. இப்போ இன்டகிரேட் பண்றோம். இன்டகிரேட் பண்ணும்போது e⁻y இன்டகிரேட் பண்ணா இங்க ஒரு இன்டகிரேஷன் சைன், இங்க ஒரு இன்டகிரேஷன் சைன். e⁻y இன்டகிரேட் பண்ணா e⁻y தான். e⁻3x இன்டகிரேட் பண்ணா e⁻3x/3 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதுல இங்க டினாமினேட்டர்ல இருக்க 3 இங்க எல்சிஎம் எடுத்துட்டு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ 3 e⁻y = இப்படி வந்திருக்கும். 3cன்றது கூட கான்ஸ்டன்ட் தான். அதனால cன்னு போட்டாலே போதும். இதுதான் உங்களோட சரியான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா இருக்கு. ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த ஆர்டர் அண்ட் டிகிரிக்கு இந்த ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க. இது டைரக்டா இருக்கு. இது வந்து தேர்ட் ஆர்டர் டிகிரி தான் இதுல இருக்கிறதுலே பெருசு. அதனால ஆர்டர் 3. அதோட பவர் என்னவோ அதான் நம்ம டிகிரிக்கு எடுப்போம். அப்போ ஆர்டர் 3 டிகிரி 2 அப்படின்றது தான் கரெக்ட். நம்மளோட சி ஆப்ஷன் சரியா இருக்கு. அடுத்த கொஸ்டின் y = 2x - 4. முதல்ல இதை கிராஃப்ல டிரா பண்ணியிருக்கணும். எக்ஸுக்கு 0 போட்டா ஒய்யோட வேல்யூ -4 அது. ஒய்க்கு 0 போட்டா எக்ஸோட வேல்யூ +2 எடுத்து பிளாட் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு x = 1னா எக்ஸ் ஆக்சிஸோட 1 லைன் ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இந்த லைன் எல்லாரும் மீட் பண்ற பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஷேட் பண்ணியிருக்கேன்ல, இதுதான். இது ஒய், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது இந்த லைன், இது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லைன். இவங்க எல்லாரும் ஷேட் ஆயிருக்க போர்ஷன் இதான். இதோட ஏரியா தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லிமிட் பாருங்க. நான் எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். 0 to 1 y into dx. ஏன்னா இந்த வேல்யூ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்தானே எடுத்திருக்கோம். ஸோ y என்னது அண்டர் த லைன், எந்த லைனுக்கு கீழே இருக்க ஏரியா வேணும்னா இந்த லைன். y = 2x + 4ஓட லைனுக்கு கீழே இருக்க ஏரியா தான் எனக்கு வேணும். அதை எழுதிட்டு 2x இன்டகிரேட் பண்ணும்போது 2 அப்படியே இருக்கும். x பண்ணா x²/2 மைனஸ் அங்கே இருக்கும். 4 பண்ணா 4x. லிமிட் வந்து 0 to 1. ஸோ அப்பர் லிமிட் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணா போதும். இங்க 2 வரை கட் ஆயிடுது.
ஸோ எக்ஸுக்கு பதிலா 1, ஒய்க்கு பதிலா -4 இருக்கு. ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது -3 ஆனா ஏரியா வேல்யூ மைனஸ்ல வராது. ஸோ இது அப்சல்யூட் வேல்யூ தான் நம்ம எடுப்போம். அதனால +3 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்றது தான் கரெக்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷன்ல இருக்கு. 15th கொஸ்டின்ல P வெக்டர் வந்து ஒரு பொசிஷன் வெக்டர். இதோட மேக்னிட்யூட் ஆஃப் P வந்து 25 இருந்துச்சுன்னா அந்த P யோட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொசிஷன் வெக்டர்ல இது வந்து 24i + nj அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதோட மேக்னிட்யூட் வந்து 25. எப்பவுமே ஒரு வெக்டரோட மேக்னிட்யூட கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் இங்க இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் இங்க 24² + n² எழுதிக்கலாம். ஸோ இந்த ரூட்டை ரிமூவ் பண்றதுக்காக ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து 24² + n² = ஸ்கொயர் அங்க போச்சுன்னா அந்த ரூட் அங்க போச்சுன்னா ஸ்கொயர் ஆகும், இல்லைன்னா ஸ்கொயர் ஆன் போத் சைடு எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. +24² அங்க போனா -24² ஆகும். இது தனித்தனியா ஸ்கொயர் பண்ணி நீங்க சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஓகே. இல்ல இது a² - b² மாதிரி இருக்கு. a + b a - b ன்னு எழுதிக்கிறேன்னு எழுதினாலும் ஓகே. எப்படி பண்ணாலும் 49 வருது n²க்கு. அப்ப என்னோட வேல்யூ ஸ்கொயர் அங்க போனா ரூட்டா தானே ஆகும். ரூட்ல இருந்து வெளில வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு 2 சிம்பிளுமே வரும். ஸோ +or-7 தான் கரெக்ட் ஆப்ஷன். நம்மளோட டி ஆப்ஷன் சரியா இருக்கு. அடுத்த கொஸ்டின்ல த கார்னர் பாயிண்ட் ஆஃப் த ஃபீசிபிள் ரீஜன் வந்து கொடுத்துட்டு இசட்டோட ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் இதோட மேக்ஸிமம் வேல்யூ எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கார்னர் பாயிண்ட்டை இந்த ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தா போதும். எக்ஸ் பிளேஸில் 0, ஒய் பிளேஸில் 0, அதே மாதிரி எக்ஸ் பிளேஸில் 0, ஒய் பிளேஸில் 40 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க. மேக்ஸிமம் வேல்யூ வந்து 300 தான் கிடைச்சிருக்கு. 300 பி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் ப்ராபபிலிட்டில இருந்து கேட்டிருந்தாங்க. 3 டைம்ஸ் P of A P of B is equal to 3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 3 டைம்ஸ் P of A ஓட வேல்யூ 3/5 தான், P of B ஓட வேல்யூ 3/5 தான் அப்படின்னு அர்த்தம்னால ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக எழுதிக்கலாம். இதுல P of A மட்டும் வேணும்னா இங்க மல்டிபிள் இருக்க 3 அங்க போனா டிவிஷனுக்கு போகும். இந்த 3 கேன்சல் ஆயிடும். அப்போ 1/5 தான் P of A. P of B வந்து அதே 3/5 தான். கொஸ்டின்ல வேற என்ன ஹிண்ட் இருக்குன்னா A given B வந்து 2/3ன்னு சொல்லியிருக்காங்க. A given Bன்றதை நம்ம எப்படி எழுதுவோம்? A intersection B by P of B தான் 2/3. டிவைட்ல இருக்க P of B அந்த பக்கம் போனா மல்டிப்ளை ஆயிடும். P of B வேல்யூ தான் கொஸ்டின்ல இருக்க 3/5. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இந்த 3 இந்த 3 கேன்சல் பண்ணிட்டா 2/5 வருது இன்டர்செக்ஷன் வேல்யூ. ஆனால் கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க? யூனியன் தானே கேட்டாங்க. இப்போ A யூனியன் B வேணும்னா A + B மைனஸ் இன்டர்செக்ஷன் பண்ணும். Aக்கு பதிலாக 1/5, Bக்கு பதிலாக 3/5, இன்டர்செக்ஷனுக்கு பதிலாக இந்த 2/5. எல்லா டினாமினேட்டரும் சேமா இருக்கிறதுனால காமனா எடுத்துட்டு சால்வ் பண்ணி பார்த்தோம்னா அதே 2/5 தான் வருது. ஸோ யூனியனுக்கு 2/5 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நம்மளோட டி ஆப்ஷன் சரியா இருக்கு. அடுத்தது வெக்டர்ஸ் A வெக்டர் அண்ட் B வெக்டர் ரெப்ரசன்ட் த 2 ஸ்டெப்ஸ் ஆஃப் த ரெட் கிராஸ் சைன் கொடுத்துருக்காங்க. ரெட் கிராஸ் சைன்ன்றது பார்த்துருப்பீங்க நிறைய. இது வந்து கரெக்டாக பர்பெண்டிகுலரா 90 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். டாக்டர் கிளினிக்ல இருக்கு அந்த போர்டுன்னு சொல்லியிருக்காங்க. லாம்டா வேல்யூவை கண்டுபிடிங்க. ஸோ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் பர்பெண்டிகுலர்னா உங்களோட டாட் ப்ராடக்ட் எப்படி டெஃபினட்டா 0வா தான் இருக்கும். அப்போ ரெண்டு கொடுத்துருக்க வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். 3 2s are 6, 4 2s are 8, லாம்டா இன்ட்டு 5 வந்து 5 லாம்டா. ஸோ இதை மைனஸ் பண்ணால் -2 வருது, அங்கே போனால் +2 ஆயிடுது. லாம்டா = 2/5 கிடைக்குது. சி ஆப்ஷன் சரியா இருக்கு. அசர்ஷன்ல இந்த ரிலேஷன் R and the set 1 2 3 defined as இங்க ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு இது ஈக்குவலன்ஸ்னு கேக்குறாங்க. 1 1 2 2 3 3 இருக்கிறதுனால ரிஃப்ளெக்சிவ் ட்ரூ. 1 2 இருந்தா 2 1 அங்க இருக்கு, சிமெட்ரியும் ட்ரூ தான். ஸோ 1 2 2 1 இருந்தா 1 1 அங்க இருக்கணும். கரெக்டா இருக்கு பாருங்க. டிரான்சிட்டிவும் சாட்டிஸ்ஃபைடு, எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால எஸ் இட் இஸ் ட்ரூ. இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான். A relation is reflexive, symmetric and transitive. இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லாமான்னு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டான ரீசனா தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து கன்சிடர் த எல்பிபி வித் மினிமைஸ். இங்க வந்து 2 கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. இதோட மினிமைஸ் ரீஜன் வந்து இந்த இடத்துல கிடைக்குதா, இந்த கார்னர் பாயிண்ட்ல தான் கிடைக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து சும்மா ரஃபா இதுல வரைஞ்சு பார்த்துருக்கலாம். இவங்களோட கிராஃபை ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரெயினோட கிராஃபையும் ட்ரா பண்ணிட்டு 2 பேருக்கும் ஃபீசிபிள் ரீஜன் பார்த்தா மேலே வருது. ஸோ இப்படி மேலே கிடைக்குது. இதோட கார்னர் பாயிண்ட் இந்த 2 கார்னர் பாயிண்ட் தான். கார்னர் பாயிண்ட் சப்ஸ்டியூஷன்ல 2 வேல்யூமே 6 6 தான் வந்திருக்கு. இப்போ இது வந்து அன்பவுண்டடா இருக்கிறதுனால இந்த 6 எடுத்துட்டு போய் நம்மளோட இசட் கொஸ்டின் இருக்குல்ல x + 2y அவங்க கூட லெஸ் தென் சிம்பிள் போட்டு போடணும். போடும்போது இங்க பாருங்களேன், இந்த லைன் ஆக்சுவலா ஒன்று தான். ஆனால் இது கிரேட்டர் தென் 6 இதில் அதே லைன் தான். இப்போ நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச ரீஜன் இந்த லைனுக்கு கீழே வருது இல்லையா. அப்போ 2 பேருக்கு எந்த காமன் ரீஜனும் இல்லாததுனால ஆல்ரெடி நான் டேபிளில் கண்டுபிடிச்ச வேல்யூவே என்னோட மினிமம் வேல்யூ தான் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் 2 பாயிண்ட்டுமே மினிமம் சேமாக வரதுனால இந்த லைனை இந்த லைன் செக்மெண்ட் இருக்குல்ல, இவங்க 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண இந்த லைன் செக்மெண்ட் எல்லாத்துலேயுமே 6 வேல்யூ தான் அதை எடுக்கும். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸில் வந்து கார்னர் பாயிண்ட்ஸாக எடுத்து மினிமம் வேல்யூ வருதுன்னா ட்ரூ தான் அது.
ரீசன் பாருங்க. டூ கார்னர் பாயிண்ட் ப்ரொடியூசஸ் சேம் மினிமம் வேல்யூ ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன். இந்த எவ்ரி பாயிண்ட் அண்ட் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் வில் பி த மினிமம் வேல்யூன்னு குடுத்துருக்காங்க. சரியான ரீசன் தான் குடுத்துருக்காங்க. அசர்ஷன், ரீசன் 2மே கரெக்ட். ரீசன் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்ற ஏ ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.